வெடுக்கநாரிமலையில் வழிபாட்டில் ஈடுபட்ட 8 பேர் கைது. கனடாவில் படுகொலை செய்யப்பட்ட இலங்கையர்கள், இலங்கை தூதரகம் விடுத்துள்ள அவசர அறிவுறுத்தல். கோடபாயாவினால் மூடி மறைக்கப்பட்ட உண்மைகள் மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தும் சம்பிக்க. வெடுக்கநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்துக்கு குடிநீர் வழங்க மறுத்த போலீசார், பல மணி நேர போராட்டத்தின் பின் கொண்டு செல்லப்பட்ட உளவு இயந்திரம் விபத்து. பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட 3 காயம். திசஸில் தொடரும் இலங்கை கடற்தொழிலாளர்களின் உணவு தவிர்ப்பு போராட்டம். கல்வித்துறையில் வருகிறது மாற்றம், வெளியான அறிவிப்பு. கபுட்டு காக்கா நூலை எழுதுங்கள், பசலிடம் வசந்த முதலிகே கோரிக்கை. பிரம்மாண்ட பிரச்சார கூட்டத்தில் ரணில், நாளை முதல் ஆரம்பம். தொடர்புடைய விரிவான செய்திகள். வவுனியா வடக்கு வெடுக்கநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் நேற்று இடம்பெற்ற சிவராத்திரி பூஜை வழிபாடுகளின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியுள்ளதுடன் பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெடுக்கநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் சிவராத்திரி உற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் மாலை 6 மணியுடன் அனைத்து வழிபாடுகளையும் முடிவுக்கு கொண்டு வருமாறும் போலீசாரின் கட்டளையை மீறும் பட்சத்தில் குறித்த நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் தெரிவித்தனர். இருப்பினும் ஆலய நிர்வாகத்தினர் பூஜை நிகழ்வுகளை தொடர்ந்து முன்னெடுத்து வந்த நிலையில் அன்னதானம், பொங்கல் மற்றும் பூஜை பொருட்கள் என சுமார் 10 லட்சம் பெறுமதியான பொருட்களை போலீசார் எடுத்து சென்றுள்ளனர். இதன் காரணமாக பூஜை வழிபாடுகள் இடைநடுவில் நிறுத்தப்பட்டுள்ளதுடன் பூஜை வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருந்த போது கலகமடக்கும் போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் ஆலயத்துள் குவிக்கப்பட்டதுடன் சப்பாத்துக்களுடன் ஆலயத்துக்குள் புகுந்த போலீசார் கலந்து கொண்ட பெண்களையும் அவ்விடத்திலிருந்து அப்புறப்படுத்தியுள்ளனர். இதன்போது ஆலய நிர்வாகத்தினர் உள்ளிட்ட வழிபாடுகளில் கலந்து கொண்ட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மீதும் தாக்குதல் மேற்கொண்டு போலீசார் கைது செய்ய முயன்றதுடன் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் என தெரிய வந்ததை அடுத்து தூக்கி சென்று ஆலய முன்றலில் போட்டுவிட்டு சென்றனர். கைது செய்யப்பட்டவர்கள் நெடுங்கேணி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். சம்பளம் சிவராத்திரி இரவுதான் வழிபாடு. சிவராத்திரி இரவுதான் வழிபாடு. நீதிமன்றம் சிவராத்திரி வழிபாட்டுக்கு அனுமதிச்சிருக்கு. நீங்கள் நீதிமன்ற கட்டளையே கொண்டு வாங்க. நாங்க நிக்க முடியாது. நீதிமன்ற கட்டளையே கொண்டு வாங்க. நீதிமன்ற கட்டளையே கொண்டு வாங்க. 4 பக்கம் இருக்கு. நீதிமன்ற கொண்டு வாங்க. அங்க உங்க அந்த பிக்குமார் வந்து உள்ளடத்தை ஆக்கிரமிச்சு வந்து 24 மணி நேரம் படுத்திருக்கிறோம். நாங்கள் வந்து ஒரு விசேட நாள்ல வந்து நிகழ்வு செய்யலாம். ஒரு விசேட நாள்ல நிகழ்வு செய்யலாம். சிலுவை உனக்கே அந்த பிக்கு தான். எங்கட மனசுல விட்டத நான் இருப்பேன். என்ன நடக்குதுன்னு பாப்போம். நாங்கள் இப்பொழுது போலீஸ் செல்ல இருக்கிறேன். நாங்கள் எல்லாரும் கைது செய்யுங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாரும் கைது செய்யுங்க. எங்களுடைய உறவுகள் எல்லாரும் போலீஸ் நிலையத்துக்கு முன்பு ஒன்று கூடுமாறு அன்பாக வேண்டுகோள் விடுக்கிறோம். நாளைய தினம் இதற்கு எதிராக இந்த சிவராத்திரி என்று நடைபெற்ற இந்த சம்பவத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் வடக்கு கிழக்கு தலைவி அளவிலே அனைவரும் ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். போலீசார் எல்லாம் அழிஞ்சுவோம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் வீழ்த்தப்பட்டதற்கு தேசிய மற்றும் சர்வதேசத்தின் சூழ்ச்சிகளே காரணம் என பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
பாரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நாட்டு மக்களின் அமோக ஆதரவுடன் 2019ஆம் ஆண்டு கோட்டபய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த நிலையில் 2019ஆம் ஆண்டு இறுதியில் ஏற்பட்ட கொரோனா பெருந்தொற்று பூகோள மட்டத்தில் தாக்கம் செலுத்திய நிலையில் கொரோனா பெருந்தொற்றிலிருந்து நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு அப்போதைய ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச முன்னுரிமை வழங்கினார். பூகோள பொருளாதார நெருக்கடி இலங்கைக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டதல்ல. வெளிநாட்டு கையிருப்பு வரையறுக்கப்பட்டதை தொடர்ந்து எரிபொருள், எரிவாயு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கொள்வனவில் பாதிப்பு ஏற்பட்டது. பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டிருந்த மக்களின் விரக்தி நிலையை ஒரு தரப்பினர் தங்களின் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தி கொண்டார்கள். தேசிய மற்றும் சர்வதேசத்தின் சூழ்ச்சிகளினால் தான் கோட்டபய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் வீழ்த்தப்பட்டதுடன் அறகலையவின் பின்னணி என்ன என்பதை மக்கள் நன்கு விளங்கி கொண்டுள்ளார்கள். அதேவேளை எதிர்வரும் தேசிய தேர்தல்களில் ஸ்ரீலங்கா புதிய பிரமுனவை தலைமைத்துவமாக கொண்டு பலமான அரசாங்கத்தை ஸ்தாபிப்போம் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கனடாவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 இலங்கையர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தினை தொடர்ந்து சர்வதேச மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து பெற்றோர் விழிப்புடன் இருக்குமாறு இலங்கை தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. கனடாவின் ஒட்டோவா மாகாணத்தில் புதன்கிழமை இரவு நடந்த பயங்கர சம்பவத்தில் தர்சினி டிலாந்திகா ஏகநாயக்க மற்றும் அவரது 4 பிள்ளைகளான இனுக விக்ரமசிங்க, அஸ்வினி விக்ரமசிங்க, ரினியான விக்ரமசிங்க, கெல்பி விக்ரமசிங்க ஆகியோர் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவத்தில் தர்சினியின் கணவரான தனுஷ்க விக்ரமசிங்க பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது உடல்நிலை சிகிச்சைக்கு பின்னர் சீராக இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் தனுஷ்க விக்ரமசிங்க குடும்பத்துடன் தங்கியிருந்த அமரகூன் முபியான் சேல ஜி காமினி அமரகூன் என்பவரும் கொல்லப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் 19 வயதான பெப்டியோ டி சொய்சா என்ற இலங்கையர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் கல்வி கற்பதற்காக கனடாவுக்கு வந்துள்ள நிலையில் குறித்த குடும்பத்தினருடன் வாழ்வதற்கு முன்னர் வேறொரு இலங்கை குடும்பத்துடன் வாழ்ந்து வந்துள்ளார். வீடியோ கேம்களுக்கு அதிக அடிமையாக இருந்த சந்தேக நபர் மிகவும் வன்முறையாக நடந்து கொண்ட காரணத்தினால் குடியிருப்பாளர்களின் வேண்டுகோளின்படி அவர் வேறு இடத்துக்கு செல்ல வேண்டியிருந்த நிலையில் தனுஷ்க விக்ரமசிங்க அவருக்கு இடம் அளித்துள்ளார். இந்த நிலையில் வெளிநாட்டில் படிக்கும் சர்வதேச மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து பெற்றோர் விழிப்புடன் இருக்க வேண்டுமென டொரண்டோவில் உள்ள இலங்கை துணை தூதரகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. மேலும் வெளிநாட்டில் படிக்கும் தங்கள் பிள்ளைகளுடன் வெளிப்படையான தகவல் பரிமாற்றம் இருக்க வேண்டியதன் அவசியத்தையும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கோட்டபய ராஜபக்சவை பதவியில் இருந்து வெளியேற்ற தேசிய மற்றும் சர்வதேச சூழ்ச்சிகள் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் அவரது முட்டாள்தனமான நிர்வாகத்தால் பாரிய விளைவுகள் ஏற்பட்டதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். நாவல பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். கோட்டபய ராஜபக்ச பொருளாதார படுகொலையாளி என்ற உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஆகவே கடந்த காலம் பற்றி புத்தகம் எழுதுவது பயனற்றது. ராஜபக்சக்களின் வியாக்கியானத்தை நாட்டு மக்கள் கவனத்தில் கொள்வதில்லை. தேசிய மற்றும் சர்வதேசத்தின் சதியினால் தான் ஜனாதிபதி பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்டதாக கோட்டபய ராஜபக்ச கூறுவது நகைப்புக்குரியது. கோட்டபாயாவை பதவியிலிருந்து வெளியேற்ற அவரும் சதி செய்யவில்லை. ஏனெனில் சதி ஊடாகவே அவர் பதவிக்கு வந்தார். கோட்டபய ராஜபக்சவின் நிர்வாகத்தினால் பாரிய விளைவுகள் ஏற்பட்டன. எரிபொருள், எரிவாயு மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு, மின் விநியோக துண்டிப்பு ஆகிய நெருக்கடிகளை ஏற்படுத்திய கோட்டபாய ராஜபக்ச மக்களால் வெளியேற்றப்பட்டார் என்பதே உண்மை. கோவிட் பெருந்தொற்று தாக்கத்தினால் தேசிய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிடுவதை ஏற்க முடியாது. ஏனெனில் கோவிட் பெருந்தொற்று இலங்கைக்கு மாத்திரம் தாக்கம் செலுத்தவில்லை. இலங்கையை விட பொருளாதார பின்னடைவில் இருந்த நாடுகள் கோவிட் தாக்கத்தை சிறந்த முறையில் முகாமைத்துவம் செய்தன. கோவிட் பெருந்தொற்று 2ஆம் அலையை கோட்டபய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கமே தோற்றுவித்தது. கோவிட் தடுப்பூசிகள் கொள்வனவு தாமதப்படுத்தப்பட்டு தம்மிக்க பாணிக்கு முன்னுரிமை வழங்கியமை, கோவிட் மரணங்களின் உண்மையான எண்ணிக்கையை மூடி மறைத்தமை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். பொருளாதார நெருக்கடிக்கும் தனக்கும் ஒவ்வித தொடர்பும் கிடையாது என்ற நிலைப்பாட்டை தோற்றுவிக்க கோட்டபய ராஜபக்ச உட்பட ராஜபக்சாக்கள் முயற்சிக்கிறார்கள். கோட்டபய ராஜபக்ச உட்பட ராஜபக்சாக்கள் பொருளாதார படுகொலையாளிகள் என்று உயர்நீதிமன்றம் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. ஆகவே கடந்த காலம் தொடர்பில் கோட்டபய ராஜபக்ச புத்தகம் எழுதுவது பயனற்றது என தெரிவித்துள்ளார். பதிவு செய்யப்படாத மதஸ்தலங்களை சுற்றி வளைத்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை அதிபருக்கு கடிதம் அனுப்புமாறு புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் வித்ரோ விக்ரமநாயக்க பௌத்த விவகார ஆணையாளர் நாயகத்திற்கு பணிப்புரை விடுத்துள்ளார். நாட்டின் சமய பதிவாளர்களுடன் புத்த சாசன அமைச்சில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க இதனை தெரிவித்துள்ளார்.
பதிவு செய்யப்படாத மத ஸ்தலங்களின் மூலம் மக்களை மதமாற்றம் செய்வதை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சமய விகாரிகள் மற்றும் பிக்குகள் தொடர்பான பிரச்சினைகள் தொடர்பில் எதிர்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் பிக்குகளுக்கும் அமைச்சர் பிதுர விக்ரமநாயக்கவுக்கும் இடையில் நீண்ட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. மேலும் அதன் போது கடவுச்சீட்டு மற்றும் தேசிய அடையாள அட்டைகளில் துறவிகள் மற்றும் கன்னியாஸ்திரிகளின் பெயர்களை உள்ளிருக்கும் போது துறவிகளுக்கு வெனரபிள் என்றும் கன்னியாஸ்திரிகளுக்கு ரெவண்டன்ட் என்றும் பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையில் பரந்துபட்ட அரசியல் கூட்டணி எதிர்வரும் 15ஆம் தேதி ஸ்தாபிக்கப்படும். தேசிய மக்கள் சக்தியினரும் இந்த அரசியல் கூட்டணியில் இணைந்து கொள்ள வேண்டும் என சுதந்திர மக்கள் சபையின் பிரதிநிதியும் பாராளுமன்ற உறுப்பினருமான டிலான் பெரேரா தெரிவித்தார். கொழும்பில் உள்ள சுதந்திர மக்கள் சபை காரியாலயத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு கூட்டணி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக முன்னெடுக்கப்படுகின்றன. ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைப்பதற்கு அரசாங்கத்தில் அமைச்சு மற்றும் இராஜாங்க அமைச்சு பதவிகளை வகிப்பவர்கள் ஆர்வம் காட்டியுள்ள நிலையில் அமைச்சு பதவியில்லாத புதியன பெரமுனவின் உறுப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைத்து பொது தேர்தலில் போட்டியிட்டால் ஸ்ரீலங்கா புதியன பெரமுனவுக்கு 20க்கும் குறைவான ஆசனங்களே கிடைக்கப்பெறும். அத்துடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சிக்கு முன்னுரிமை வழங்குவார். பொதியன பெரமுனவை புறக்கணித்து செயற்படுவதை தற்போதைய நிலையில் நன்கு விளங்கிக் கொள்ள முடிகிறது. பொதியன பெரமுனவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் முன்னாள் ஜனாதிபதியும் பொதியன பெரமுனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்சவும் எடுத்துரைத்துள்ளார்கள். ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா பொதியன பெரமுனவும் கூட்டணி அமைக்க வேண்டும், அப்போதுதான் நாடு உண்மையை விளங்கிக் கொள்வார்கள் எனவும் பிரதான எதிர்க்கட்சிகளான ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான பரந்துபட்ட அரசியல் கூட்டணி எதிர்வரும் 15ஆம் தேதி ஸ்தாபிக்கப்படும். ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் பதவியை நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, கூட்டணி என்ற அடிப்படையில் மாத்திரமே ஒன்றிணைந்துள்ளோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு விடுக்கப்பட்டிருந்த போது சகல எதிர்க்கட்சிகளும் இணக்கமாக செயற்பட்டன. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்தினால் படுதோல்வியடைய நேரிடும், ஆகவே தேர்தலை நடாத்த வேண்டாம் என ஸ்ரீலங்கா புதியன பெரமுனவினர் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தினார்கள். இதன் பின்னர்தான் தேர்தல் பணிகளுக்கான நிதி விடுவிப்பை ஜனாதிபதி முடக்கினார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்ததை போன்று இந்த ஆண்டு இடம்பெறவுள்ள தேசிய தேர்தலுக்காகவும் ஒன்றிணைய வேண்டும். தேசிய மக்கள் சக்தி எமது அரசியல் கூட்டணியில் ஒன்றிணைய வேண்டும் என தெரிவித்துள்ளார். உண்மை என்ற துணைப்பொருளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரச்சாரத்தின் முதலாவது பொதுக்கூட்டம் நாளை பிற்பகல் 2 மணிக்கு குளியாப்பிட்டிய மாநகர சபை விளையாட்டு மைதானத்தில் நடைபெறவுள்ளது. ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் ரணில் பங்கேற்கும் முதலாவது பொதுக்கூட்டம் இதுவென ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் அகிலபிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். தற்போது கட்சி சார்பற்ற ஜனாதிபதியாக ரணில் செயற்பட்டு வருவதாக தெரிவித்த அகிலபிராஜ் காரியவசம் ஐக்கிய தேசிய கட்சி என்ற வகையில் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்கும் வகையில் இந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் கட்சி சார்பற்ற வேட்பாளராக போட்டியிடும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் எதிர்காலத்தில் பல்வேறு கட்சிகளில் இருந்து பொதுக்கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்படும். இறுதியில் அனைத்து சக்திகளும் ஒன்றுபட்டால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றி உறுதி செய்யப்படும் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவி வரும் பொருளாதார நெருக்கடி காரணமாக சில அரசியல்வாதிகள் நாட்டை விட்டு வெளியேற தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாட்டில் நிலவி வரும் பொருளாதார நெருக்கடி காரணமாக சில அரசியல்வாதிகள் நாட்டை விட்டு வெளியேற தீர்மானித்துள்ளனர். 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகி வெளிநாடு செல்ல திட்டமிட்டுள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவ்வாறு வெளிநாடு செல்ல எத்தனைக்கும் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஸ்ரீலங்கா புதியன முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாராளுமன்றத்துக்குள் மீண்டும் தெரிவாகும் சாத்தியப்பாடுகளில் நிலவி வரும் நிச்சயமற்ற தன்மையே இவ்வாறு வெளிநாடு செல்ல முயற்சிப்பதற்கு பிரதான காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா வடக்கு வடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் வருகை தந்த மக்களுக்கு குடிநீர் வழங்க போலீசார் மறுப்பு தெரிவித்தமையால் அங்கு போலீசாருக்கும் பக்தர்களுக்கும் இடையில் பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது. வடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தின் சிவராத்திரி வழிபாடுகள் நேற்று காலை முதல் இடம்பெற்றது. இதன்போது காலை முதல் வீதி தடைகளை போட்டிருந்த போலீசார் ஆலய வளாகத்துக்குள் குடிநீர் எடுத்து செல்ல இடையூறை ஏற்படுத்தினர். ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட குடிநீர் தாங்கி போலீசாரால் 3 கிலோமீட்டருக்கு முன்னரே தடுத்து நிறுத்தப்பட்டது. இதனையடுத்து குடிநீரின்றி அவதிப்பட்ட சிறுவர்கள் பக்தர்களுக்காக அருகிலுள்ள ஆற்றில் இருந்து நீர் பெற்ற போதும் அதனையும் போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் குடிநீரின்றி மக்கள் அவதிப்பட்ட நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், தமிழரசு கட்சி மத்திய குழு உறுப்பினர் பீட்டர் இளஞ்செழியன் மற்றும் ஆலய பக்தர்கள் குடிநீர் தாங்கியுடன் வந்த உளவு இயந்திரத்தை ஆலயத்துக்குள் விடுமாறு போலீசாருடன் தர்க்கத்தில் ஈடுபட்டனர். சுமார் அரை மணி நேரம் குடிநீரை விடுமாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இதனையடுத்து மாலை 3 மணியளவில் குடிநீர் வழங்க போலீசார் இணக்கம் தெரிவித்தனர். இதன்போது குடிநீருடன் உளவு இயந்திரம் வருகை தந்தபோது குறித்த வாகனம் காட்டுப்பகுதியில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளான போது அதில் பயணித்த பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உட்பட 3 பேர் காயமடைந்தனர். இவர்களில் ஒருவர் நெடுங்கணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக வவுனியா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இவ்வாறான நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஆலயத்துக்கு எடுத்து செல்லப்பட்ட குடிநீரையும் போலீசார் மாலை 6 மணியளவில் குடிநீர் தாங்கியை திறந்து வெளியேற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜீசெல்ஸில் ஆயுதம் தாங்கிய குழு ஒன்றின் பிடியில் இருந்து மீட்கப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கையின் கடற்றொழிலாளர்கள் 9வது நாளாகவும் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. தம்மை உடனடியாக சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்ப கோரி மார்ச் 1ஆம் தேதி அவர்கள் போராட்டத்தை ஆரம்பித்ததோடு லொரென்சா புத்தா 4 என்ற பல நாள் கடத்தொழில் இழுவை படகில் பயணித்த 6 பேரும் இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். லொரென்சோ புத்தா 4 என்ற விசைப்படகு ஜனவரி 12ஆம் தேதி திக்கோவிட்ட துறைமுகத்திலிருந்து தனது முதல் பயணமாக புறப்பட்டது. இந்த நிலையில் அதில் பயணித்த 6 பேரும் சிலாபம் மாரபில பிரதேசத்தில் வசிப்பவர்கள் எனவும் அவர்களின் 3 ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவர்கள் கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது ஆயுதம் தாங்கிய குழு ஒன்றினால் பிடிக்கப்பட்டு பின்னர் சிசெல்ஸ் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் மீட்கப்பட்டனர். இதனை அடுத்து அவர்கள் தற்போது சிசெல்ஸ் துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சையை 12 மற்றும் 13ஆம் வகுப்புகளுக்கும் தற்போது 11ஆம் வகுப்பில் நடைபெறும் கல்வி பொதுதராதர சாதனதர பரீட்சையை 10ஆம் வகுப்புகளுக்கு மாற்றுவதற்கு உத்தேசித்துள்ளதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் தெரிவித்துள்ளார். குறித்த நடவடிக்கை தொடர்பாக ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் குறிப்பிடுகையில் இந்திய குழந்தைகளின் அறிவாற்றல் திறன்கள் மற்றும் அவர்களின் விரைவான கற்றல் திறனை அங்கீகரிக்கும் வகையில் கல்விசார் நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் தரம் 1க்கு முன்னர் முந்தைய தர திட்டத்தை அறிமுகப்படுத்த அரசாங்கம் தயாராக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் கல்வித்துறையை மேம்படுத்துவதன் ஒரு பகுதியாக சிறந்த நிர்வாகத்தையும் மேற்பார்வையையும் எளிதாக்கும் வகையில் வலய கல்வி அலுவலகங்களின் எண்ணிக்கையை சுமார் 100லிருந்து 120ஆக உயர்த்த அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சிறுவர் கதையாக கப்பட்டு காக்கா எனும் நூலை எழுதுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் நிதியமைச்சருமான பசில் ராஜபக்சவிடம் மக்கள் போராட்ட இயக்கத்தின் ஏற்பாட்டாளரான வசந்த முதலிகை கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோடபய ராஜபக்ச எழுதிய என்னை ஜனாதிபதி பதவியிலிருந்து வெளியேற்ற சதி என்ற புத்தகம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது வசந்த முதலிகை இதனை தெரிவித்தார். பசில் ராஜபக்ச தற்போது நாடு திரும்பியுள்ளதால் சிறுவர் கதையாக கப்புட்டு காக்கா என்னும் நூலை எழுதுமாறு கோரிக்கை விடுப்பதுடன் அவரால் இதை செய்ய முடியும் எனவும் நகைச்சுவை பாணியில் கருத்து வெளியிட்டுள்ளார். மிக் விமான கொடுக்கல் வாங்கல், ரணில் விக்ரமசிங்கவை தலையில் தூக்கி வைத்து பயணிக்கும் அரசியல் பயணம் தொடர்பிலும் ராஜபக்சக்கள் நூலை எழுதினால் நல்லது. அப்போதுதான் கோட்டபாயாவால் எழுதப்பட்ட நூல் முழுமை பெறும் என அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.